வந்து கண்டினியூட்டி அப்படிங்கிறது என்னன்னாங்க, நீங்க வந்து ரெகுலரா வீடியோ போடணும். இப்போ வந்து 2 நாளைக்கு ஒரு டைம் வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, 2 நாளைக்கு ஒரு டைம் நீங்க கண்டிப்பா வீடியோ போட்டே ஆகணும். இப்போ திடீர்னு வந்து உங்ககிட்ட ஒரு 10 கன்டென்ட் நீங்க ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கீங்க. 10 கன்டென்ட் பண்ணிட்டீங்க. 10 கன்டென்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். சும்மா சொல்றேன். ஒரு 2 நாள், 3 நாள் சேர்ந்து ஒரு 10 கன்டென்ட் பண்ணிட்டீங்க. உங்க கையில 10 கன்டென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, ஒரே நாள்ல அந்த 10 கன்டென்ட் போடக்கூடாது. நீங்க 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் வீடியோ போடுவீங்கன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் வீடியோ போடணும். அதே மாரி எப்பவுமே நீங்க அந்த 2 நாளைக்கு ஒரு டைம் வீடியோ போட்டே ஆகணும். இல்ல வாசா என்னால முடியாதுன்னா, அப்ப நீங்க வாரத்துல 1 வாட்டி போடுங்க. வாரத்துல 2 வாட்டி போடுங்க. ஆனா கரெக்ட்டா போட்டுக்கிட்டே இருங்க. கரெக்ட்டா போஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கீங்க. நீங்க நல்லா வியூஸ் போய்க்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க வீடியோ ரெகுலரா போடுறது இல்ல. அப்பப்ப தான் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில YouTube வந்து நம்மளோட வீடியோவ புஷ் பண்ணாது. இத்தனைக்கும் வந்து நம்மள சப்ஸ்கிரைப் பண்ண நம்மளோட ஃபாலோவர்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே காட்டாது. ஸோ அப்படிதான் வந்து ரீசென்ட்டா வந்து நம்மளோட வீடியோஸ்க்குமே நடந்துச்சு. நம்மள ஃபாலோ பண்ணக்கூடிய நம்ம பசங்களுக்கு கூட வந்து அவங்களோட ஹோம் பேஜ்ல கூட வந்து நம்ம வீடியோ போடுறது கிடையாது. இப்போ வந்து போக ஆரம்பிச்சுருச்சு. இன்னும் மாற்றங்கள் நெறைய வர வேண்டியது இருக்கு. நம்ம ரெகுலரா போட இன்னுமே வந்து அல்காரிதம் டோட்டலா மாறி, ஸோ நம்மள ஃபாலோ பண்ணாதவங்களுக்கும் கொண்டு போய் நம்மளோட கன்டென்ட் சேர்க்கும். ஓகேங்களா?